இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ நான் என்ன பண்றேன், கோல்டு சார்ட்டுக்கு போயிடுறேன். ஏன்னா கோல்டு தான் நிறைய பேர் ட்ரேட் பண்றது. ஸோ கோல்டில் நான் போயிடுறேன். ஓகே, கோல்டு நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். இப்போ அடாப்டிவ் ட்ரெண்ட் ஃப்ளோ அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் இருக்குல்ல, குவாண்ட் ஆல்கோ, இது கிட்டத்தட்ட 7200 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ரொம்ப ஈஸி ட்ரேட் பண்றதுக்கு. அதாவது கிரீன் வந்துச்சுன்னா எனக்கு வந்து பை, ரெட் வந்துச்சுன்னா எனக்கு வந்து செல்லு. நான் அப்படியே வந்து ட்ரேட் எடுக்கணுமானா அப்படியே ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இதில் நான் எப்படி வந்து ட்ரேட் எடுப்பேன்னா, இந்த பேண்ட் இருக்குல்ல, இந்த பேண்ட் உள்ள எல்லாம் வந்துட்டு திரும்ப எனக்கு வந்து ஒரு கேண்டில் எப்போ வந்து வெளியே போய் க்ளோஸ் வைக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் பார்ஸ் வந்து தூக்கிடலாம். கலர் பார்ஸ் வந்து தேவையில்லை. இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன இருக்கு, இதுல வந்து எனக்கு கம்ப்ளீட்டா கிரீன்ல இருக்கு. கிரீன்ல இருக்கும்போது எனக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ரெட் கேண்டில்ஸ், கிரீன் கேண்டில்ஸ்லாம் இந்த பேண்ட் உள்ள வந்துட்டு திரும்ப பேண்ட் வெளியே எப்போ போகுதோ, ஸோ திரும்ப எனக்கு இந்த இடத்துல பேண்ட் வெளியே போகுது. நான் இந்த பேண்ட் கீழே இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2, 1:3 ஈஸியா வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அதே போல இந்த இடத்துல பேண்டுக்கு வெளியே இருக்கு. திரும்ப எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பேண்ட் உள்ள இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து இப்போ லாங் போறேன். இது கீழே ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2, 1:3 இந்த இடத்துல ஈஸியா வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க பார்க்கலாம், ஒரு 1:2, 1:3 வந்து இந்த ஸ்ட்ராட்டஜில அச்சீவ் ஆகும். பட் இது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபால்ஸ் என்ட்ரி தான். நீங்க இந்த இண்டிகேட்டர் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த என்ட்ரிஸ் நம்ம எடுத்துருக்கணும். இது வந்து ஃபேக் என்ட்ரிஸா இருக்கணும். பட் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இல்லை, ஜஸ்ட் ஒரு லைன் போட்டாவே தெரியுது மார்க்கெட் வந்து ஃபுல்லா அப்பு. கரெக்டா, மார்க்கெட் வந்து ஃபுல்லா அப்பு. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. இந்த இடத்துல தான் ஒரு கிளியரா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அந்த ரேஞ்ச் உள்ள வருது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஏரியால இருந்து நமக்கு இந்த ஏரியா தான் நெக்கு. அப்படி பார்த்தோம்னா இதுதான் நெக்கு. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த இடத்துல நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிச்சு எடுக்கிறோம்னா, மார்க்கெட் வந்து இது கீழே வந்து இப்படி போயிட்டு திரும்ப இது கீழே வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஷார்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருக்கோம். அதாவது நம்ம ஃபுல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஏதாவது படிச்சு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா, ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி படிப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் படிப்பேன். ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா எனக்கு அந்த ஸ்விங்லோ கீழே வந்துட்டு திரும்ப ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா எனக்கு வந்து ஓகே, ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சுன்ற எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். சரி, இதை வந்து நான் இப்போ எடுத்துடுறேன். ஸோ இல்லை, நான் வெறும் இந்த இண்டிகேட்டர் மட்டும் வச்சு தான் ட்ரேட் பண்ண போறேன்னா இந்த புல் பேக்ஸ் இதை வச்சு நம்ம வந்து இப்படி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு 1:2, 1:2 இது ஒரு ஃபிளாப், இது ஒரு 1:2. திரும்ப இந்த இடத்துல ஒரு ட்ரேட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பொசிஷனு, இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல ஒரு 1:2, இந்த இடத்துல ஒரு 1:2. இது வந்து ஒரு ஃபிளாப். இந்த இடத்துல கண்டிப்பா வந்து ஒரு ஃபிளாப் இருக்கும். லாங்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபிளாப். ஸோ திரும்ப இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வின்னர் இருக்கும். வின்னர் இருக்கா இந்த இடத்துல பார்க்கலாம். வின்னர் இந்த இடத்துல ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 2 என்னமோ வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒரு வின்னர். ஸோ இந்த இதை வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டலோனா யூஸ் பண்றோம்னா இந்த அடாப்டிவ் ட்ரெண்ட் ஃப்ளோவே வந்து நல்லா தான் ஒர்க் ஆகும். அதுல வந்து டவுட்டே கிடையாது. ஓகே, பட் இந்த இந்த அடாப்டிவ் ட்ரெண்ட் ஃப்ளோல இந்த புல் பேக்ஸை வந்து இன்னும் அக்யூரேட்டா எடுக்கணும், இன்னும் வந்து நம்ம பெர்ஃபெக்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் வந்து இருக்கு. அடாப்டிவ் ட்ரெண்ட் ஃப்ளோவை நான் இப்போ தூக்கிடுறேன். நான் இந்த என்ட்ரிஸ் எல்லாமே தூக்கிடுறேன். பட் அடாப்டிவ் ட்ரெண்ட் ஃப்ளோவே கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சா ஓகே, இது என்ன 21 டிராயிங்ஸ் இருக்கு. சரி, ஓகே, போட்டோம். அடாப்டிவ் ட்ரெண்ட் ஃப்ளோவே நம்ம கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சா அதுவே ஒரு ஸ்டாண்டர்டான இண்டிகேட்டரா யூஸ் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா அடாப்டிவ் ட்ரெண்ட் ஃப்ளோ தான் யூஸ் பண்ண போறேன். பட் குவாண்ட் ஆல்கோ யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நான் வந்து என்ன யூஸ் பண்றேன்னா அடாப்டிவ் ட்ரெண்ட் சிக்னல்ஸ் ஆல்கோ ஆல்ஃபா யூஸ் பண்றேன். இந்த இண்டிகேட்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரமா, மேக்ஸிமம் ஒரு வாரம் கூட இருக்காது, ஒரு வாரமா இதை வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இது ஃப்ரீயா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்பதான் வந்து இது ரீசெண்டா இதை ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஏன்னா அடாப்டிவ் வந்து கொஞ்சம் லாக்ல இருந்துச்சு அது. சரி, ஓகே, வாட் எவர். நான் இப்போ வந்து என்ன பண்றேன், ஆல்கோ ஆல்ஃபாவோட அடாப்டிவ்ல வரேன். அதே மாதிரி தான் இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். பட் இதுல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அதை விட இது கொஞ்சம் ரிலையபிலிட்டி நல்லா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் வந்து இந்த புல் பேக் கவரேஜ். இந்த இந்த செட்டிங்ஸை நீங்க மாத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க மாத்தி விதவிதமா ட்ரேட் பண்ணலாம். பட் இதுல வந்து இப்போ 100ன்னு போட்டீங்கன்னா வராது, 85 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 99 போட்டீங்கன்னா அப்படியே நிற்கும். ஸோ என்ன அர்த்தம்னா புல் பேக் கவரேஜ் வந்து 99 தான் வந்து இதோட மேக்ஸிமம். அதுக்கு மேல வந்து போகாது, 100க்கு மேல போக மாட்டேங்கிறாங்க. அது ஏன்றதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 85 நான் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபேக் என்ட்ரி இருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் சும்மா அடிச்சு தூக்கின்னு போயிட்டான். ஆனா இந்த இடத்துல எனக்கு இந்த ஃபேக் என்ட்ரி அவாய்ட் பண்றதுக்கு நான் வந்து மேக்ஸிமம்க்கு போய்க்கிறேன். 99 வச்சுன்னா ஒரு மேக்ஸிமம், அதாவது ஃபுல் ட்ரெண்ட் அப்படியே பிடிக்கிற மாதிரி
ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிலையபிளா இருக்கும். மோஸ்ட்லி ஃபேக் என்ட்ரீஸ் எல்லாம் அவாய்ட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் இருக்கு. இந்த ரெட் வந்துச்சுன்னா செல்லு, இந்த இடத்துல கிரீன் இருக்கு. கிரீன் வந்துச்சுன்னா பை. சரி ஓகே. இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அப்படி கிடையாது. இந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோ வருது. இந்த இடத்துல ஒரு ஆரோ வருது. இந்த இடத்துல ஒரு ஆரோ வருது. இந்த இடத்துல ஒரு ஆரோ வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, புல் பேக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபர்ஸ்ட் புல் பேக், செகண்ட் புல் பேக், தேர்ட் புல் பேக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 புல் பேக் இருக்கு. ஓகே. இந்த புல் பேக்ல நான் எந்த புல் பேக்ஸ்லாம் எடுக்க போறேன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் புல் பேக், செகண்ட் புல் பேக் எடுத்தா போதும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இண்டிகேட்டர் பார்த்தோம்ல, குவாண்ட் ஆல்கோ அடாப்டிவ் ட்ரெண்ட் ஃப்ளோ, அதுலயும் அதே தான் பண்றோம். முதல் புல் பேக் இல்ல ரெண்டாவது புல் பேக் எடுக்கிறோம். அதே தான் இதுலயும் பண்ண போறோம். எய்மிங் ஃபார் 1:2 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. தேர்ட் புல் பேக் எடுக்க வேண்டாம். ஸோ இப்போ ஏதாவது புல் பேக் இருக்கா கரண்ட் மார்க்கெட்ல? இப்போ எந்த புல் பேக்கும் இல்லை. இதை பத்திலாம் நான் சொல்றேன். இது அதுக்கப்புறமா இங்கெல்லாம் இருக்கிற இதை பத்திலாம் நான் சொல்றேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் புல் பேக் அப்படிதான் எடுக்க பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து புல் பேக்கே இல்லை. இது இந்த இண்டிகேட்டரோட டிராபேக்கும் இருக்கு. அதையும் நான் வந்து சொல்றேன். வேற ஏதாவது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் புல் பேக் அப்படி ஏதாவது நடக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல எனக்கு ஒரு புல் பேக் இருக்கு. ஸோ நான் இமீடியட்டா என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து ஷார்ட் போறேன். இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. பட் இதுல என்ன நடந்திருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டு 1:2 அச்சீவ் ஆயிருக்கு. பட் எனக்கு அந்த இடத்துல இருந்து இன்னொரு என்ட்ரியும் வந்து கிடைக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், திரும்ப இந்த பேண்டுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறேன். இந்த அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்ல நான் வந்து என்ட்ரி போறேன். நவ் எய்மிங் ஃபார் 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. சரி ஓகே. இது வந்து அக்யூரேட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா எந்த இண்டிகேட்டருமே அக்யூரேட்டா இருக்காது. இதுவும் வந்து அக்யூரேட்டா இருக்காது. பட் 1:2 வச்சு ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்ட் வச்சு ட்ரேட் பண்றதுனால ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா வெளியே வர முடியும். இதெல்லாம் தேர்ட் புல் பேக் இதெல்லாம் எடுக்கணும் இல்லை, இதெல்லாம் ஃபோர்த் ஃபிஃப்த் இந்த புல் பேக்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. பட் நல்ல நல்ல என்ட்ரிஸும் மிஸ் ஆகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு என்ட்ரிஸ் மிஸ் ஆகுது, இது ஒரு என்ட்ரிஸ் மிஸ் ஆகுது. இதெல்லாம் சில நல்ல என்ட்ரிஸ் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரேட் பண்றீங்கன்னா நீங்க இந்த இடத்துலயும் கூட என்ட்ரி எடுக்கலாம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுல நம்ம கண்டுபிடிக்க முடியல. பட் இதுல என்ன ஒரு முக்கியமான நல்ல விஷயம்னா முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு ட்ரெண்டை வந்து காட்டுது. இதுதான் ஒரு ட்ரெண்ட். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்க கேண்டில் பாருங்க. ஆரம்பிச்சிருக்க கேண்டில் பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு மதர் கேண்டில், கரெக்டா? நல்ல ஒரு பெரிய மதர் கேண்டில். அந்த மதர் கேண்டில் ஹையை வந்து ரீச் பண்ணவே முடியல பிரைஸால. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் வச்சு ட்ரேட் பண்றோம்னா எனக்கு இந்த இடத்துல பிரீச் ஆகல, பிரீச் ஆகல, பிரீச் ஆகல. ஸோ நான் இதை எப்படி ட்ரேட் பண்ணுவேன்? எதுவுமே இல்லை. எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் நடக்கணும். இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் நடக்குது. பிரேக் நடந்து ஒரு ரீடெஸ்ட் நடக்கணும். பிரேக் நடக்குது, பிரேக் நடந்தோடனே ஒரு ரீடெஸ்ட். அதாவது இந்த கேண்டில்ல ஆர்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. ஆர்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட லோவை பிரீச் பண்ணுது. ஸோ இமீடியட்டா நான் வந்து ஷார்ட் போறேன். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் ரன் பண்ண விடலாம். அதெல்லாம் 4 5ன்னு. சரி ஓகே. நம்ம வந்து 1:2 பார்ப்போம் இப்போதைக்கு. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு எனக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பண்ணோம்னா ஈஸியா வந்து ட்ரேட் பண்ணலாம். பட் இந்த மாதிரியான என்ட்ரிஸ் இந்த இண்டிகேட்டர்ல நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த இண்டிகேட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா இந்த இண்டிகேட்டரை நம்ம வந்து வெறும் ட்ரெண்டுக்கு தான் யூஸ் பண்ண போறோம். இந்த புல் பேக்ஸ் எடுக்கிறதுலாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போறது இல்லை இந்த இண்டிகேட்டர் வச்சு. பட் இந்த இண்டிகேட்டர்ல புல் பேக்ஸ் வச்சியும் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். சரி ஓகே. இப்போ வந்து இந்த பாக்ஸ் இந்த ஒரு மேப் மாதிரி இருந்துச்சு, அதையும் பார்த்துடலாம். சரியா? இதுதான் அது. இதுல என்ன அப்படின்னு சொன்னா இப்ப என்ன நடக்குது, பிரைஸ் இஸ் ட்ரெண்டிங் டவுன் அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த இந்த ரெட் கலர்ல இருக்குல்ல அதான் டவுன். புல் பேக் ரூம்னா இந்த இடத்துல பாருங்க ரெண்டுமே 6 ஒரு நிமிஷம். இது என்ன? ஓகே. இப்ப தெரியுதா? இது 2மே 6ன்னு இருக்கு. ஆல்மோஸ்ட் 2மே ஈக்குவலா இருக்குன்னு சொல்லுது. பட் இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இந்த அப் ட்ரெண்டோட புல் பேக்ஸ் வந்து கம்மியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து இது 6ன்னு இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து 3 4ன்னு இருக்கணும். அப்பதான் அதான அர்த்தம். அதாவது ட்ரெண்ட் வந்து நல்லா கீழ விழுது. பெருசு பெருசா கீழ விழுது. பட் புல்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க. இது வந்து நல்லா போகுது. திரும்ப புல்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க. இப்படி நல்லா போகுது. ஸோ இதான டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது கம்மியா இருக்கணும். இந்த இடத்துல 6 இருந்துச்சுன்னா இது மேபி 4 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகே ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா டவுன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதே போல அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா ஒரு சின்னதா இப்படி தானே வரும். கரெக்டிவ் வேவ்ஸ். இதான் இம்பல்சிவ் வேவ்ஸ். இது கரெக்டிவ் வேவ்ஸ். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து 6ல இருந்துச்சுன்னு சொன்னோம்னா இந்த இந்த டவுன் ட்ரெண்ட்ல இந்த கரெக்டிவ் வேவ்ஸோட புல் பேக் வந்து அது வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு 3 4 அப்படி இருக்கணும். ஸோ அப்படியே வந்து கம்மியா இருக்கணும்.
ஓகே. ஸோ அத வச்சு நம்ம ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தையும் இதுல பார்த்துக்கலாம். அதாவது நம்ம என்ன பண்றோம், ட்ரெண்டோட டைரக்ஷன் பார்த்துக்கிறோம். ட்ரெண்டோட டைரக்ஷன் மட்டும் பார்க்காம, அதோட அந்த மொமெண்டமையும் பார்த்துக்கிறோம். இத வச்சு மொமெண்டமையும் பார்த்துக்கிறோம். பிளஸ் வந்து புல் பேக் ஏரியாஸையும் வந்து பார்த்துக்கிறோம். 3மே வந்து இது எடுத்து குடுக்குது. இந்த லேர்னிங் ஸ்டேட்டஸ் ஒண்ணுமே கிடையாது. அதாவது 150 எக்ஸாம்பிள் அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா, 150 கேண்டில்ஸ் வந்து அது கணக்குல எடுத்துக்குது அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல பாருங்க அந்த 150 இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த இண்டிகேட்டர பத்தி கிளியரா புரிஞ்சிருக்கும். இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்றது ஷோ புல் பேக் மேப் எனக்கு இதுல வேண்டாம், தூக்கிடுறேன். டேபிள்ஸ், மார்க்கர்ஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எனக்கு இது வரைக்கும் போயிருக்கும். இப்போ எனக்கு இந்த மேப் இருக்காது, போயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம வந்து வெறும் ஜஸ்ட் வந்து இந்த ட்ரெண்ட் கண்டுபிடிக்க மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். வேற எதுக்கும் யூஸ் பண்ண போறது கிடையாது. சரி, ஓகே. எனக்கு இப்போ ட்ரெண்ட் வந்துருச்சு. இந்த ட்ரெண்ட்ல நான் எங்க ட்ரேட் எடுக்கணும்னா, திரும்ப நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இண்டிகேட்டர் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு இண்டிகேட்டருக்கு போறேன், ஆண்டியன் ஆசிலேட்டர். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இண்டிகேட்டர் இது, ஆண்டியன் ஆசிலேட்டர். நிறைய வீடியோஸ் கூட இதுல போட்டிருக்கேன். ஸோ இது என்னது, எதுவுமே கிடையாது. ஒரு ஏடிஎக்ஸோட இன்னொரு ஒரு ஃபார்ம் இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஏடிஎக்ஸோட இன்னொரு ஃபார்ம். அதாவது இதுல வந்து இந்த 3 லைனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சில ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பார்த்திருப்போம். இந்த 2 லைன் மட்டும் பார்த்திருப்போம். அதாவது கிரீன் ரெட் இல்லனா கிரீன் ஆரஞ்சு அப்படின்ற மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்திருப்போம். சில ஸ்ட்ராட்டஜிஸ்ல என்ன பார்த்திருப்போம், இந்த ஆரஞ்சு லைனையுமே நம்ம கணக்குல எடுத்துக்க மாட்டோம். வெறும் வந்து இந்த கிரீன் அண்ட் ரெட் மட்டுமே கணக்குல எடுத்து நம்ம சில ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்திருப்போம். பட் இதுல எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 3 லைனுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இந்த இண்டிகேட்டருக்கு. அதாவது எந்த இண்டிகேட்டருக்கு, ஆல்கோ ஆல்ஃபாவோட இண்டிகேட்டருக்கு இந்த 3மே ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி 3மே ரொம்ப முக்கியம்னா, இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். நம்ம வந்து இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து எடுக்கவே இல்லை. அந்த ஸ்ட்ரென்த்தை எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்றோம். ஏன்னா இது வந்து ஏடிஎக்ஸ் தானே, ஏடிஎக்ஸோட இன்னொரு ஃபார்ம் தானே இது. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க இதை யூஸ் பண்றோம். பிளஸ் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் பண்றோம். இந்த இண்டிகேட்டர்ல வந்து நம்ம புல் பேக் எடுக்கவே இல்லை. அதுக்கும் நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர் தான் புல் பேக் யூஸ் பண்ண போறோம். இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து ட்ரெண்டுக்கு மட்டும் இந்த கீழே இருக்க இந்த ஆண்டியன் ஆசிலேட்டர், இந்த ஆண்டியன் ஆசிலேட்டர் ஃபார் மொமெண்டம் ஸ்ட்ரென்த் அண்ட் புல் பேக் ரெண்டுத்துக்குமே இந்த இண்டிகேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் லைக் தட் ஒரு சார்ட்ல வந்து இண்டிகேட்டர் போட்டுட்டே இருக்காம ஒரு இண்டிகேட்டரோட யூஸ் என்ன. இப்போ நீங்க ஒரு மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்றீங்கன்னா, அந்த மூவிங் ஆவரேஜ் ஏன் யூஸ் பண்றீங்க, அதை வந்து நீங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போறீங்க, ஏன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 3 கேள்விகளுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு விடை தெரியணும் நீங்க ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது. சரி, ரைட். இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இண்டிகேட்டர் வந்து ஆண்டியன் ஆசிலேட்டர் ஏடிஎக்ஸை வந்து ரெஃபர் பண்றதுனால இந்த கிரீன் லைன் இருக்குல்ல, இந்த கிரீன் லைன் வந்து இந்த ஆரேஞ்ச் லைனுக்கு மேல போச்சுன்னா, இந்த இடத்துல பாத்துக்கோங்க, இந்த கிரீன் லைன் வந்து ஆரேஞ்ச் லைனுக்கு மேல ஈஸியா போகுது. போச்சுன்னா ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங், அதாவது புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ரெட் லைன் இருக்குல்ல, இந்த ரெட் லைன் வந்து ஆரேஞ்ச் லைனுக்கு மேல போச்சுன்னா, இந்த ரெட் லைன் ஆரேஞ்ச் லைனுக்கு மேல போச்சுன்னா பியரிஷ் பியரிஷ் ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது புல்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படி, சாரி, பியர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ரெட் லைன் வந்து ஆரஞ்சுக்கு மேல போச்சுன்னா கரடிங்க வந்துட்டாங்க. இந்த ஆரஞ்சு லைனுக்கு மேல இந்த கிரீன் லைன் போச்சுன்னா உள்ள வந்து காளைகள் வந்துட்டாங்க. இங்க வந்து காளைகள் ஓட்டம் நடக்கும். இங்க வந்து கரடிகளோட கோரப்பிடியில வந்து காளைகள் சிக்கிடுவாங்க. சோ இதுதான் அர்த்தம். சரி, ஓகே. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்றது? சோ இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்கல. இந்த கிரீன் லைன் வந்து ஆரஞ்சு லைனுக்கு, சாரி, இந்த கிரீன் லைன் வந்து ரெட் லைனை கிராஸ் பண்ணுது. ஆரஞ்சு லைனை தொடவே இல்லை, எதுவுமே பண்ணல. இந்த இடத்துல தான் தொடுது. ஓகேவா? இந்த இடத்துல எதுவுமே பண்ணல. இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஆரேஞ்ச் லைன் கீழே வந்து 2 லைன் வந்துச்சுன்னா நீங்க ட்ரேடே எடுக்க முடியாது. மார்க்கெட் வந்து சைட் வேஸ்ட்னு அர்த்தம். அதே போல இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து சும்மா அப்படியே குட்டியா போயிருக்கு. அக்யூமுலேட் நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பைக், அது வேற விஷயம், அதை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த வேற திரும்ப வேற எங்கன்னா பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க, திரும்ப வந்து இந்த ஆரேஞ்ச் லைன் மேல இருக்கு. இந்த ஆரேஞ்ச் லைனுக்கு மேல கிரீனும் இல்ல, ரெட்டும் இல்ல, ஆரேஞ்ச் தான் மேல இருக்கு. ஆரேஞ்ச் மேல இருந்துச்சுன்னா மார்க்கெட் சைட் வேஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் சைட் வேஸ். ஸோ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல ஆரேஞ்ச் மேல, மார்க்கெட் வந்து சைட் வேஸ். ஸோ இந்த ஆரேஞ்ச் லைனும் இந்த ஸ்ட்ராட்டஜில ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த இண்டிகேட்டரோட கான்செப்ட் ஃபுல்லும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் தான் நமக்கு வந்து என்ன ரொம்ப முக்கியம், ட்ரெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரெண்ட் வந்து கிளியரா சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் வந்து கிளியரா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு கிரீன் வந்துருச்சு, அதாவது அப் ட்ரெண்ட் வந்துருச்சு. அப் ட்ரெண்ட் வந்த உடனே நான் வாங்குவேனா, எனக்கு வந்து இந்த இடத்துல அப் ட்ரெண்டும் இருக்கு. எனக்கு வந்து இந்த இடத்துல ஆண்டியன் ஆசிலேட்டரும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆரேஞ்ச் லைனுக்கு மேல இருக்கு, கிளியரா இருக்கு. வாங்குவேனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாங்குறோம்னா வாங்கலாம். இதுவும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தான், இல்லைன்னு சொல்லல. பட் நம்ம வந்து அப்படி இதை எடுக்க போறது கிடையாது. நம்ம இந்த இந்த இடத்துல வந்து எடுக்க மாட்டோம். இந்த என்ட்ரிஸை வந்து நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணுவோம். குறிப்பா கோல்டு மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல
நல்ல வந்து ஒரு புல் பேக்ஸ்ல ஒரு பிரீமியம் டிஸ்கவுண்ட்ல வாங்குறதே நல்லது. இந்த என்ட்ரீஸ் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. கோல்ட்ல நான் பார்த்த வரைக்கும். ஸோ எப்படி வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, இந்த ட்ரெண்ட் வந்து நல்ல கிரீன்ல இருக்கு. கிரீன்ல இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. அதாவது ஒரு ஆரஞ்சு லைனுக்கு மேல இந்த கிரீன் லைன் போயிடுச்சு. போன உடனே நம்ம வந்து ட்ரேட் எடுக்காம இந்த கிரீன் லைன் வந்து ரெட் லைனை கட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த கிரீன் லைனு ரெட் லைனை கட் பண்ணுது. ஸோ எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிரீன் லைன் வந்து ஆரஞ்சு லைனுக்கு மேல போகுது. ட்ரெண்ட் கிரீனா இருக்கு. நம்ம ட்ரேட் எடுக்கல. நம்ம வந்து வெயிட் பண்றோம். திரும்ப வந்து இந்த கிரீன் லைன் வந்து இந்த ரெட் லைனை கட் பண்ற வரைக்கும், அதாவது ஒரு டீப் புல் பேக் நடக்கணும். சும்மாலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியான புல் பேக்ஸ் சைட்வேஸ்லாம் இல்லாம நல்லா வந்து ஒரு டீப் புல் பேக் நடக்கணும். ஒரு 50% 60% கிட்ட ஒரு ஃபிபனாசில போட்டோம்னா அந்த மாதிரியான புல் பேக்ஸ் நடக்கணும். பார்க்கலாமா ஃபிபனாசில போட்டு ஒரு 50 60 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எந்த இடத்துல இருக்கு, எவ்வளவு எவ்வளவு தூரத்துக்கு அந்த புல் பேக் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ. எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நான் ஏன் இவ்வளோ டீடைல்டா சொல்றேன்னா, எல்லாமே வந்து செக் பண்ணி நம்ம பார்த்துக்கிறோம். இந்த இடத்துல போட்டோம்னா எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 0.38, 0.4 கிட்ட வந்திருக்கு. நல்ல ஒரு டீப் புல் பேக்ல மார்க்கெட் வந்து இருக்கு. இந்த இந்த ஸ்விங் லோல இருந்து இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் போட்டிருக்கேன். சரியா? இந்த மாதிரியான டீப் புல் பேக்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு 50ல இருந்தாலும் நல்லது. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு இவ்வளவு தான் கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, திரும்ப எனக்கு வந்து எப்ப இந்த கிரீன் லைன் வந்து இந்த ஆரஞ்சு லைன் மேல போகணும். இந்த இடத்துல பாருங்க நல்ல ஒரு டீப் புல் பேக் நடந்துச்சு. டீப் புல் பேக் நடந்தவொடனே மார்க்கெட் சைட் வேஸ்லயே தான் போயிட்டு இருக்கு. சைட் வேஸ்லயே போகும்போது திரும்ப எனக்கு வந்து இந்த கிரீன் லைன் ஆரஞ்சு லைனுக்கு மேல போகணும். தெரியுதா? இந்த இடத்துல எனக்கு வந்து கிரீன் லைன் ஆரஞ்சு லைனுக்கு மேல போகுது. கிளியரா வந்து இந்த இந்த இங்க எங்கேயோ வந்து போகுது. ஸோ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு அந்த ஏரியா தெரிஞ்சிருச்சு. நான் வந்து இமீடியட்டா இந்த இடத்துல லாங் போறேன். இந்த பேண்ட் கீழே ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2. எய்மிங் ஃபார் 1:2 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இது வந்து ஒரு லாங் என்ட்ரி. இப்போ அப்படியே ஷார்ட் என்ட்ரிக்கு இது அப்படியே பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ரெட்ல வந்துடுச்சு. ரெட்ல வரும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த ரெட் லைன் வந்து ஆரஞ்சு லைன் மேல போயிடுச்சு. இந்த இடத்துலயே வந்து திரும்ப வந்து ஆரஞ்சு லைன் மேல போகுது. இந்த இடத்துலயே வந்து ஒரு புல் பேக் எடுத்திருக்கு. தெரியுதா? இந்த இடத்துலயே ஒரு புல் பேக் எடுத்திருக்கு. அதுதான் வந்து இந்த சேஞ்சஸ். இதுல இருந்து எடுத்துட்டு திரும்ப எனக்கு வந்து இந்த ரெட் லைன் வந்து ஆரஞ்சு லைன் மேல போகுது. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த புல் பேக் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஒரு டீப் புல் பேக்குக்கு வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல பாருங்க, ஒரு டீப் புல் பேக் நடக்குது. இந்த ரெட் லைன் வந்து இந்த கிரீன் லைனை இந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணுது. ஓகே. நமக்கு வந்து இந்த ஒரு என்ட்ரி கண்டிஷனுக்கு வந்து நம்ம செட் ஆகிறோம், ட்ரிகர் ஆகிறோம். ஓகே, இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ட்ரிகர் கேண்டல் மாதிரி ஒரு ட்ரிகர் ஏரியா மாதிரி கிடைக்குது. திரும்ப நான் எப்போ ட்ரேட் பண்ணுவேன்னா, இது நடந்ததுக்கு அப்புறமா இந்த ரெட் லைனுக்கு மேல இந்த ஆரஞ்சு லைன் போகணும். எந்த இடத்துல போகுது? இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இந்த கேண்டல் எங்கேயோ. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், நான் இந்த வீடியோலேயே சொல்லிட்டு இருந்தேன். இந்த இடத்துல அது வந்து கரெக்டா வந்து தருது பாருங்க. நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் படி ட்ரேட் பண்ணோம்னா, இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்னேன் எப்படி ட்ரேட் பண்ண போறோம். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுவோம். இதுக்கு கீழே எனக்கு வந்து ஒரு கேண்டல் பிரேக் வைக்கணும். இந்த இடத்துல எனக்கு கேண்டல் கீழே இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கேண்டல் கீழே வந்து இது வந்து ஆர்டர் கலெக்ட் பண்ணும். ஸோ எனக்கு போட்டுருக்கு இது கீழே கேண்டல் பிரேக் வைக்கணும். திரும்ப எனக்கு வந்து ஒரு ஆர்டர் எல்லாம் கலெக்ட் பண்ணுது. ஆர்டர் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப இந்த லோ வந்து கேண்டல் உடைக்குது. ஆல்மோஸ்ட் அந்த பேட்டர்ன் வந்து இதுல வருதா? ஆல்மோஸ்ட் அந்த பேட்டர்ன் இதுல வருது. ஸோ இமீடியட்டா இந்த இடத்துல நம்ம ஷார்ட் போறோம். இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. ஸோ 1:2 வந்து வந்துருச்சு. சம்டைம்ஸ் வந்து நல்ல நல்ல என்ட்ரிஸ்லாம் கூட இதில் மிஸ் ஆகலாம். அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே வச்சுட்டு கரெக்டாக ட்ரேட் பண்ணீங்கன்னா வின் ரேட் வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் 1:2ன்றது 1:3 1:4 கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல ட்ரேட் பண்ணாமல் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ல வச்சுக்கோங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லலாம் இந்த மாதிரியான செட்டப்ஸ் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு ட்ரேட் வந்து எடுக்க பாருங்க. ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா சில சமயம் வந்து என்ட்ரிஸ் கிடைக்காத போது நீங்க வந்து போர்ட் டம்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. சைக்காலஜி ஸ்ட்ராங்கா இல்லைனா சைக்காலஜி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. சைக்காலஜி ஸ்ட்ராங்கா இல்லைனா நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி. பை.